லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் அதிக அளவுக்கு அதிகாரிகள் விவசாயிகளை, அதுவும் முன்னோடி விவசாயிகளை அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும், அவர்களை தரைக்குறைவாக பேசுவதும், மானிய திட்டங்களில் கொள்ளையடிப்பதும் போன்ற பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக, முக்கியமாக வேளாண்மை துறையில் விரிவாக்க மையத்தை தாண்டி தோட்டக்கலை துறையில் தான் அதிகமாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட, பொறியியல் துறையிலே சில ஊழல் முறையீடுகள் நடக்கும். சில தினங்களுக்கு முன்பாக துறையூரிலிருந்து கிரிஜா என்ற ஒரு பெண்மணி நம்மள்கிட்ட பேட்டி கொடுக்க வந்தாங்க. அதுபோல் நிறைய வேளாண்மை துறையில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்திலே தான் தமிழ்நாட்டிலே அதிக அளவுக்கு வருகிற உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் ஊழல் முறைகேடுகள் செய்து கோடி கோடியாக சொத்து சேர்த்த சம்பவங்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே தான் நடந்து கொண்டு இருக்கிறது. குருமணி காலகட்டத்திலிருந்து தோட்டக்கலைத்துறையில் இந்த இருக்கக்கூடிய சத்யா வரை, திருமதி ரேகா வரை என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்டேட்டாக அப்பப்போ நம்ம லகரம் டிவியில் செய்தி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெருங்கூத்து. வேளாண்மைத்துறை வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 13 வட்டாரங்களில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு தவறாமல் வந்து விடுகிறார்கள். ஒரு சில பேர் வர முடியலன்னா கடிதம் கொடுத்துட்றாங்க, முன்கூட்டியே தகவல் சொல்லிடுறாங்க. ஆனால் தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இதிலிருந்து மாற்றம் செய்யப்படுகிறது. விதிகள் மாறுகிறதா என்று தெரியவில்லை. விதிகள் மாறுகிறதுன்னா மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளர் வேளாண்மை உமா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடணும் ஊடகங்களுக்கு. வேளாண்மையில், அது முக்கியமாக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வேளாண்மை விரிவாக்க மையத்தை சார்ந்த உதவி இயக்குநர்கள் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள், தோட்டக்கலைத்துறை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அறிவிப்பு விடுவாங்களான்னா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலை உதவி இயக்குனர் 13 வட்டாரத்திலிருந்து ஒவ்வொரு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கும் வந்து விடுகிறார்கள். ஆனால் தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள், 13 வட்டாரங்களில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வருவதில்லை. அதாவது வேளாண்மை விரிவாக்க மையத்துக்கு ஒரு சட்டம், அதிலே இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறைக்கு ஒரு சட்டமா அப்படின்னா, தோட்டக்கலைத்துறையை வேளாண்மை துறையிலிருந்து, வேளாண்மை விரிவாக்க மையத்திலேருந்து தோட்டக்கலைத்துறை பிரிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு தோட்டக்கலைத்துறைன்னு தனியாக ஒதுக்கி விட்டு அதுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தா அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். எடுப்பார் கைப்பிள்ளை போல, தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் போல இந்த ஆளுக்கு அதிகாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தோட்டக்கலைத்துறையில். தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய 13 உதவி இயக்குநர்களும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு கலந்து கொள்ளவில்லை. உதவி இயக்குனர் நடவுபொருள் சத்யா அவர்கள், புதிதாக வந்த துணை இயக்குனர் ரேகா அவர்களுக்கு முறையாக, இங்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி எல்லாமே தெரியும். ரேகா அவர்களுக்கு குருமணி ஊழல் ராணி குருமணி அவர்கள் காலகட்டத்திலிருந்து பெருங்கோடிகளை, பல கோடிகளை, பல ஆயிரம் கோடிகளை அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய குருமணி காலத்திலிருந்து வேலை செய்த 2017 காலகட்டத்திலிருந்து ஒரு 7-8 வருஷமாக இங்கேயே சத்யா வேலை பார்க்குறாங்க. ஏன் இந்த ஒரே மாவட்டத்துக்குள்ளே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த சத்யா அவர்கள் இங்கே தோட்டக்கலைத்துறையில் துணை இயக்குனர் ரேகா அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் நடவுபொருள் சத்யா அவர்கள் வாழங்கி, வாழைக்கட்டை, சம்மங்கி, வாழை திசுக்கள், வாழைக்கன்று திசுக்கள் மற்றும் நிலப்பொறை, இது சம்பந்தமாக நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கேட்டோம்னா எந்த விதமான தகவலும் முறையாக வழங்குவதில்லை. தகவல் அறிவு உரிமை சட்டத்தை இதுக்கு சமமாக நினைக்கிறார்கள், கழிவறை காகிதமாக நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவ்வளவு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது. ரேகா அவர்கள் இதனை ஒரு வகையிலும் தட்டி கேட்கவில்லை. மாவட்ட ஆட்சியர் பேசியிருக்காங்க, இவ்வளோ ஊழல் முறைகேடு செய்கிறது அசிங்கம், இது வேளாண்மை துறைக்கே ஏற்பட்ட அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர்த்துக்கு டிரான்ஸ்ஃபர் எழுதி வச்சுருக்காங்க. இவங்க வேறு மாவட்டத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஊழல்வாதிகளை வேறு மாவட்டத்துக்கு மாற்றக்கூடிய அத்தனை வேலைகளையும் மாவட்ட ஆட்சியர் செஞ்சுட்டாங்க. 3 வருடங்களுக்கு முன்பாக எந்த வட்டாரத்திலிருந்து விவசாயிகள் குறைதீர்க்கிறார்களோ அந்த தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள்லாம் பதில் சொல்வார்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ குருண்டார் கோயில் இருக்குது, கரம்பக்குடி இருக்குது, திருமையம், விராலிமலை, இது போன்ற பகுதிகள், திருவரங்குளம், இந்த போன்ற பகுதிகளில் அந்த விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஒரு குறையை சொல்கிறாங்க, இது மாதிரி கோரிக்கை வைக்கணும்னா திருவரங்குளத்தில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாமே ரேகா தான் பதில் சொல்கிறாங்க. அப்போ ஆளிலான் அழகு ராணியாக இருந்து கொண்டு நீங்கள் நேர்மையாக வேலை செய்தால் நம்ம பாராட்டுவோம். ஆனால் 13 தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் எவரும் புதுக்கோட்டை விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வருவதில்லை என்பதை வைத்து பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்த ஊழலையும் ஊக்குவிக்கிற இடத்துல அம்மையார் ரேகா அவர்கள் இருக்கிறார்களா, அல்லது சத்யா அவர்கள் கீழ் நடக்கக்கூடிய அத்தனை ஊழல்களையும் தெரியப்படுத்தாமல் தன் கட்டுப்பாட்டு வைத்துக் கொண்டு அமைதியாக இருந்து கொண்டு நடித்து கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவுக்கு இருக்குது.
ஏன்னா நம்ம வள்ளத்தராக்கோட்டை பண்ணையிலேருந்து திருவரங்குளம் குமார் உதவி இயக்குனர்லேருந்து மணமேல்குடி உதவி இயக்குனர் செந்திலிருந்து திருவருள் செல்வன் அடுத்த வட்டாரங்கள் பார்க்குறது வந்து பல ஊழல் முறைகேடு செய்திகளை நம்ம அம்பலப்படுத்தியிருக்கோம். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பியிருப்போம், வேளாண்மை இயக்குனருக்கு அனுப்பியிருக்கோம், தோட்டக்கலை இயக்குனர் குமாரவேல் பாண்டியன் அனுப்பியிருக்கோம், வேளாண்மை இயக்குனர் முருகேஷ் அவர்களுக்கு அனுப்பியிருக்கோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் யாரும் எடுப்பதாக தெரியவில்லை. அப்போ அரசாங்கத்தை நம்பிதான் விவசாயிகள் இருக்கிறார்கள், அந்த வேளாண்மை துறையை நம்பித்தான் விவசாயிகள் இருக்கிறார்கள் என்னும் பொழுது எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்கே போவார்கள்? விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு முன்னோடி விவசாயிகள் வருகிறாங்க. முன்னோடி விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்கள் எப்படி தெரிய வரும்? ஊழல் செய்யவே முட்டுக்கட்டை, வாழை மரம், சம்மங்கி போன்ற ஊழல் செய்யவே இப்படி நடக்கிறது. நர்மதா டயானா காலத்தில் இப்படி கிடையாது, அவங்க காலத்தில் எல்லா அதிகாரிகளும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கக்கூடிய 13 வட்டார உதவி இயக்குனர் வருகிற பொழுது தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் 13 பேர் வரவில்லை என்று வைத்து பார்த்தால், அப்போ இந்த தோட்டக்கலை வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கக்கூடிய 13 பேர் வந்துடுறாங்க. அப்போ அவங்க வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு, குடும்ப வேலையெல்லாம் விட்டுட்டு, சொந்த பந்தம் எல்லாம் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னாவே எனக்கு யாரும் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு இவங்க ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு தான் வர முடியும். அப்படி வந்து அவங்க அக்கறையாக இருந்து வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கக்கூடிய 13 உதவி இயக்குநர்கள் வந்து தன் கடமையை செவ்வனே செய்து வருகிற பொழுது தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் எந்த கடையில் புரோட்டா தின்னுட்டு இருக்காங்க? நான் சொல்லலை, முன்னோடி விவசாயிகள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. மிஷா ராஜேந்திரனே ஒருத்தர் இருக்கார்ல, மிஷான்னு ஒரு அடையாளத்தோட ஒருத்தர், அவர் சொல்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை நம்மள்கிட்ட சொல்கிறாரு. இந்த தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் ஏன்னா அப்படி கொழுப்படுத்து போயிருக்காங்கன்னு தெரியல, விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு வர்றதில்ல அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக நம்மள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்களையும் ஏமாற்றுகிறார்கள், துணை இயக்குனர் ரேகா அவர்களையும் ஏமாற்றுறாங்க, மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் உமா அவர்களும் மாவட்ட ஆட்சியரை ஏமாத்துறாங்க. ஏன்னா அந்த 13 தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் வந்திருக்கிறாங்கன்னு தான் மாவட்ட ஆட்சியர் நினச்சிருப்பாங்க. அவங்க வருகை பதிவோட எடுத்து பார்த்து இன்னன்னார் வந்திருக்காங்க, இன்னன்னார் வரலன்னு அவங்க பார்த்துட்டு இருக்க முடியுமா? மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளர் வேளாண்மை உமா அவர்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னன்னார் வந்திருக்காங்க, இன்னன்னார் வரலன்னு சொல்லணும். தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் கடந்த 3 வருடமாக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வரவில்லை என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? திருமயத்தில் உதவி இயக்குனராக இருந்து பல வேளைகள் பல ஊழல் முறைகேடுகள் நடந்ததல்லவா? அந்த ஊழல் முறைகேடுகளுக்கு கிடைத்த பரிசு தான் வேளாண்மை துறை உதவி இயக்குனராக இருந்த உமா அவர்கள் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை அந்த பதவி உயர்வு கிடைச்சிருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன் நம்ம இவ்வளோ கோபமாக சொல்கிறோம்னா, விவசாயிகள் உங்களை நம்பித்தானே வர்றாங்க, அவங்களுக்கு வேறு போக்கிடம் எது? வருவாய்த்துறை வட்டாட்சியர் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் வர்றாங்க, சுகாதாரத்துறை அதிகாரிகள் வர்றாங்க, ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் வர்றாங்க, அனைத்து துறை ரீதியான பொதுப்பணித்துறையிலேருந்து நீர்வளத்துறையிலேருந்து அனைத்து அதிகாரிகளும் வருகிற பொழுது தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 13 வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் இவர்களுக்கு சட்டம் மட்டும் மாறுபடுகிறதா? வேளாண்மை விரிவாக்க மையத்திற்கு ஒரு சட்டம், தோட்டக்கலைத்துறைக்கு ஒரு சட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை உமா அவர்களுடைய பொறுப்பு தான். இவங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் இன்னும் அங்கே பல விஷயங்கள் நோண்டுனா என்னன்னு தெரியும். ஒவ்வொரு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கும் என்னென்ன செலவிடப்படுகிறது, பிஆர்ஓ என்ன பண்ணுறாரு, அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கிற அநியாயம் மாதிரி வேறு எந்த மாவட்டத்தில் இல்லை. ஊடகங்கள் அங்கே வீடியோ எடுக்க முடியாது, கழுத்தை பிடிச்சி தொழில் தள்ளாத குறையாக அவமானப்படுத்தி பேசுறது, அந்த மாதிரி வேலைகளை பிஆர்ஓ செய்வாங்க. பிஆர்ஓ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு அரசு விழாவுக்கும் எவ்வளோ கை வச்சு எவ்வளோ கமிஷன் எடுக்கிறீங்க, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். கிணறு தோண்ட பூதம் வந்தது போல் இன்னும் பல விஷயங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி வெளிவந்து கொண்டே இருக்க போகிறது. அதனால் லகரம் டிவியில் இருக்கக்கூடிய புதிய நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். விவசாயிகளுக்கு எந்த இடத்துல ஒரு பிரச்சனைனாலும் அங்கே லகரம் டிவி நிற்கும். நான் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் நான் தொடர்ந்து அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிட தயாராக இருக்கேன். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய இது மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். ரகசியம் பாதுகாக்கப்படும், பேட்டியும் கொடுக்கலாம். தமிழ்நாடு லெவலில் எல்லா மாவட்டத்திலையும் சில ஊழல் முறைகேடுகள் நடந்தாலும் கூட அதிக அளவுக்கு மிகவும் மோசமாக ஊழல் நடக்கிறது. வள்ளத்தராக்கோட்டை பண்ணையில் செந்தில் மணமேல்குடி உதவி இயக்குனராக இருந்து கொண்டு
செந்தில் வந்து ஆடுகளை அந்த மலத்திராக்கோட்டை பண்ணையில் மேய்க்க வச்சு காசு வாங்குறாரு. சம்மங்கி வாழைக்கட்டையில் திருவரங்குளம் குமார் உதவி செய்கிறாரு, ஊழல் பண்ணுறாரு. பரமசிவம் ஊழல் பண்ணுறாங்க. நிலப்போர்வை, வாழைக்கட்டை, வாழைக்கன்று, திசு, நிலப்போர்வை இதில் வந்து வெளிப்படைத்தன்மையான டெண்டர் விடாமல் பெரிய அளவுக்கு ஒரு மௌன ஊழலாக செய்கிறாங்க. மௌன புரட்சின்னு சொல்கிற மாதிரி ஒரு மௌன ஊழலே செய்யாத அப்ராணி போல பல்வேறு தவறுகளை நடவு பொருள் சத்யா உதவி இயக்குனர் அவர்கள் செய்து வருவதாக நாம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் மனுவும் அனுப்பியிருக்கோம். அந்த புகார் மனுவுக்கு மனுதாரர்கிட்ட என்னன்னு விளக்கம் கேட்க போகிறாங்களா அல்லது வந்து உரிய விசாரணை நடக்குமா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு மத்தியில் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா முதல்ல புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவிருக்கிற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் ஏன் வரவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேள்வி கேட்பார். ஏன்னா திருமதி அருணா ஐஏஎஸ் அவர்களை லகரம் டிவி தொடர்ந்து மதிக்கிறோம். நம்ம ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் நம்மன்னு இல்லை, எந்த பத்திரிகையாளர் எந்த செய்தி வெளியிட்டாலும் உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வலிமையும் ஆற்றலும் ஆளுமையும் கொண்டவர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர். அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் நம்ம வைக்கிறோம். பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் கூட இந்த அதாவது மாவட்ட வருவாய் அலுவலரை பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் நமக்கு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்களை பற்றியும் நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் வருகிறது. ஆனால் அவருக்கு செஞ்ச நல்லதை தான் நம்ம பார்க்கணும். பத்திரிகையாளர்கள் எந்த செய்தி வெளியிட்டாலும் உடனுக்குடனான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. செந்தில் பணிமாற்றம் பண்ண போகிறாங்க. திருவரங்குளம் குமார், பரமசிவம் இன்னும் போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் பல விஷயங்கள் அடிக்கடி வரத்தான் போகுது. ஆனால் இதெல்லாம் காரணம் காட்டி சுட்டி காட்டி நாம் செய்தி வெளியிடுகிற பொழுது மாவட்ட ஆட்சியர் உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்கிறார் என்பதனால தான் அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் அப்படிங்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 13 உதவி இயக்குநர்கள் பெரிய ஜாம்பவான்கள் என்று நினைத்து கொண்டு மாவட்ட ஆட்சியருடைய கண்ணில் மண்ணை தூவி மாவட்ட ஆட்சியருடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முன்னோடி விவசாயிகளும் மாவட்ட ஆட்சியரை நேர்மையின் சிகரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் மாவட்ட ஆட்சியரும் ஊழலை கண்டுகொள்ளாமல் ஊழலுக்குட்பட்டவர்தான் என்று சொல்ல வைக்கிற வேலைகளை தோட்டக்கலை உதவி இயக்குனர் செய்கிறார்கள். அதனால் திருமதி ரேகா அவர்கள் அதன் பொருட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொருட்டு திருமதி ரேகா அவர்களுடைய பொருட்டு வேளாண்மை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை உமா அவர்களுடைய பொருட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு இந்த ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்த வேண்டியது நமது பொறுப்பு என்பதை இந்த நேரத்தின் செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னோடி விவசாயிகளையும் விவசாய சங்கங்களையும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அவமதிக்காதீர்கள் என்று நன்றி, வணக்கம்.